யோ என்னையா தக்காளி பூரா ரோட்ல கொட்டிக்கிட்டு இருந்தமே, என்ன ஆச்சு? பின்ன என்னையா, தக்காளி 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விலை வித்துச்சுன்னா எப்படியா வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் தர்றது? தக்காளிக்கு மருந்து அடிச்சது உரம் போட்டதுக்கு எப்படியா காசு கொடுக்கறது? கடை வாங்கினவங்களுக்கு எப்படியா வட்டி கட்டுறது? விவசாயம் செஞ்சு பொழைக்கிறதுக்கு பதிலா ஏதாவது கோயில் வளம்னு போய் பிச்சை எடுத்து பொழைச்சிடலாமியா. அதுல அசிங்கப்பட்டாலும் கடன் இல்லாம அது வாழலாம். நாட்டுல எதுக்கோ விலைவாசி ஏறுது, உயிரை காப்பாத்துற விவசாயத்துக்கு ஏற மாட்டுதேயா. விவசாயம் செஞ்சது பாவமா, அந்த பாவத்தை செஞ்சு போட்டோம் போல. ஐயோ, யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வராததுக்கு காரணமே ஒன்று ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, இல்லாட்டி அதுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அப்படி எல்லாம் இருக்கையில் இந்த விவசாயத்தை கைவிடாமல் அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு பெண்ணாக தனியாக போராடி உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி வெள்ளாமை வச்சு அதை கொண்டுட்டு போய் விற்கிற வரைக்கும் போராடுறாங்க. அதையெல்லாம் பார்க்காம பெட்டமையோட வச்சு உழவு ஓட்டுறீங்க, மோலி பிடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே. விவசாயம் பண்ணுற யாருக்குமே ஒரு பக்கம் ஒரு விசேஷத்துக்கு அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு அந்த மாதிரி போகிறதுனா ஒரு சவாலாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சவாலையெல்லாம் மீறி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷத்தோட. அதுக்குள்ள வண்டி காது கேட்கல. மாமா வீட்டில் வாழைப்பூ அம்மா ஒடிக்கவே முடியல. 2 பூ வாழைப்பூ. இந்த பக்கம் பருமலை அம்மா வீடு, என்னோட அம்மா ராஜாமணி அம்மா பிறந்த வீடு. எந்த இடம் அப்படின்னா ரங்கமலை பக்கம் தாய் மாமா வீடு. தம்பி எந்த வீட்டுக்கு? தனி வீட்டுக்கு போறேன். கட்டில வச்சுட்டு போடா. போற பக்கமெல்லாம் கட்டில தூக்கிட்டு மரத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறானே இந்த வெயில்ல. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மரம், இந்த வேப்ப மரம் இல்லைன்னா இங்க குடியே இருக்க முடியாதுங்க. வண்டி கட்டில் இங்க ஒளிஞ்சுக்கிச்சு. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு காமி கொஞ்சம். தென்னை மரத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படியே வேப்ப மரம் நிழல்ல உட்காந்தாச்சு. இதுதான் நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது வேப்ப மர தேன் வரும்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கடையில் தேன் பெட்டிகள் வச்சேன். 2 பெட்டிகள் ஓடி போச்சு, 2 பெட்டிகள் இருக்கு. பால் வச்சுட்டு வர்ற வழியில அப்படியே உங்களுக்கு வேப்ப மரத்துக்கடியில் தேன் பெட்டியில் தேனீக்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாருங்க வேப்பம்பூ எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? மேலே பெட்டியில கட்டி வந்துருச்சு. வேப்பம்பூ தேன் ரெடியா இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அங்க ஒரு பெட்டி இருக்கு பாருங்க. மொத்தம் இங்க வேப்ப மரத்துக்கடியில 4 பெட்டி வச்சிருக்கேன். இதுல பெட்டி மேலேயே எவ்வளவு பூ விழுந்திருக்கு பாருங்க. வேப்ப மரத்துக்கடியில